நேர்களே, இது ஆயுத எழுத்து. 2 ஃபேஸ் எலெக்ஷன் முடிந்திருக்கிறது. 3வது ஃபேஸை நோக்கி நாடு சென்று கொண்டிருக்கிறது. இந்த வேளையில தான் ஏகப்பட்ட புகார்கள், குறிப்பாக வெறுப்பு பிரச்சாரம், ஹேட் ஸ்பீச் செய்கிறாங்க அப்படிங்கிற புகார்கள், அதுவும் உச்சகட்ட தலைவர்கள் மேலே இது வைக்கப்படுது. நாட்டுடைய பிரதமர் மேலே காங்கிரஸ் கட்சி வைத்திருக்கிறது. அவர் மத பிரிவினை எல்லாம் பேசுகிறார், மத வெறுப்பை தூண்டுற மாதிரி பேசுகிறார் அப்படின்னு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் மீதும் குற்றச்சாட்டு எழுந்திருக்க, ராகுல் காந்தியும் அப்படி பேசுகிறார், ராகுல் காந்தியும் வெறுப்பு பேச்சு பேசுகிறார் என்று தேர்தல் ஆணையத்தில் புகார் போக காங்கிரஸ் பிஜேபி 2 கட்சிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தேர்தல் ஆணையம். தாலி சென்டிமெண்ட், மத ரீதியான பிரச்சனைகள், இப்படி நிறைய புது பரபரப்புகள். ஹேஸ் எலெக்ஷன்ஸ் கான் டு அ நியூ லோ அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு தேர்தலையும் எழுவது போல இந்த தேர்தலையும் எழுந்திருக்கிறது. பிரச்சாரத்தில் தரம் தாழ்வது யார், பாஜக வெர்சஸ் காங்கிரஸ் என்ற தலைப்பில் விவாதிக்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கக்கூடிய விருந்தர்களை வரவேற்கலாம். திரு எஸ் ஸ்ரீராம் அவர்கள் இணைகிறார், திரு அந்தரிதாஸ் அவர்கள் இணைகிறார், திரு எஸ் சூர்யா அவர்கள் இணைகிறார் மற்றும் திரு ஹிதயத்துல்லா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்களும் இணையிருக்கிறார்கள். டாக்டர் சுமந்த் கிட்டே கேட்கணும்னு நினைக்கிறேன். சுருக்குமா டாக்டர், ஒவ்வொரு வெயில் காலத்துலையும் சொல்லுவோம் இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இல்லை அப்படின்னு, ஒவ்வொரு மழை காலத்துலையும் சொல்லுவோம் மழை ரொம்ப மோசம் இல்லை அப்படின்னு. அந்த மாதிரியா இந்த வருஷம் வெறுப்பு பிரச்சாரம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்றதா, இல்லைன்னா இந்த முறை நிஜமாலே ஹஸ் எலெக்ட்ரல் கேம்பெயின்ஸ், ஹேட் ஸ்பீச்சஸ் கான் டு அ நியூ லோ? இல்ல, நம்ம ஆக்சுவலா இந்த தேர்தல் தொடங்குற காலத்துல அந்த அளவு வெறுப்பு பேச்சுக்கள் இல்லை. இந்த ஃபேஸ் 1 முடிஞ்ச அப்புறம் இந்த கேம்பெயின் கம்ப்ளீட்டா ஒரு யூ டர்ன் மாதிரி எடுத்துச்சு, ஒரு பெர்பெண்டிகுலர் டர்ன் எடுத்துச்சு. அப்பதான் பிரதமர் இந்த அவருடைய சில பேச்சுக்கள் ரொம்ப வருந்தத்தக்க வகையில அமைந்தது. சோ இதுல என்ன அப்படின்னாக்க, அதனாலதான் எல்லாரும் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்க, சரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பிஜேபிக்கு சரியா போகல, அதனாலதான் பழைய மாதிரி இந்து முஸ்லிமுக்கு வந்துட்டாரு பிரதமர் அப்படிங்கிற ரீதியாக. ஆனால் வழக்கமா பிஜேபியிலேயே அஃபிலியேட்டட், இப்ப சாத்வி ரீதம்பரா பேசுறாங்க, பிரக்யா சிங் தாக்கூர் பேசுறாங்கன்னா அது மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் இஷ்யூ ஆகாது. ஆனால் பிரதமரே இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு நினைவு இருக்கலாம், மேற்கு வங்காளத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடக்கிற காலகட்டத்துல யூ கேன் ஐடென்டிஃபை தெம் பை தேர் க்ளோத்ஸ்னாரு. அவர்கள் போடும் உடையை வைத்து அவர்களை அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அது ஒரு பெரிய பரபரப்பை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துச்சு. ஆனால் அதையும் தாண்டி இந்த முறை அவர் ராஜஸ்தான்ல பேசின அந்த பேச்சு அப்படிங்கிறது, நான் உண்மையாகவே சொல்றேன், பிரதமர் எனக்கு நினைவு தெரிந்த நாள்ல இருந்து ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசி நான் அது ரொம்பவே ஒரு வருந்த அந்த குற்றச்சாட்டு 2019லயும் பிஜேபி மேல எழுந்தது. நீங்க சொன்ன போல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்லயும் வந்திருக்கு. இன்னைக்கு அவங்க கேம்பெயின் மோட்ல இருக்காங்க. சோ கேம்பெயின் மோட்ல எல்லா அரசியல் கட்சிகள் மேலயும் இந்த குற்றச்சாட்டு எழுந்திருக்கு தான். இல்ல, அதை நம்ம நியாயப்படுத்த ஹரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 விஷயம். ஒண்ணு உங்களுக்கு ஒரு 3rd ரங்கோ 4th ரங்கிலையோ இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பேசுறாரு, ஆர் ஈவன் ஒரு மாநில தலைவர் பேசுறாருன்னா கூட இது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இதுவா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் கட்சி அவருடைய சொந்த கருத்துன்னு சொல்லி அதை டைல்யூட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவர் அந்த கருத்துக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைன்னு ஒரு லைட்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா அதோட முடிஞ்சிடும். ஆனால் பிரதமரே பேசும்போது அவர் எங்கு சென்றாலும் தன்னை மீண்டும் பிரதமர் ஆக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அவர் போறாரு பிரச்சாரத்துக்கு. அவரே இந்த மாதிரி பேசும்போது கட்சி என்ன சொல்லும், கட்சியினுடைய வியூ பாயிண்ட் அதுங்கிற மாதிரி தானே ஆயிடும். ஓகே, பை டிஃபால்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் டாக்டர். அலோவ் மீ டு இந்த இடத்துல உங்களை குறுக்கிட அலோவ் பண்ணுங்க. நான் திரு சூர்யா கிட்ட இதை முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ இந்த பிரச்சாரத்தில் 10 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க. இது ஆஹா ஓஹோ ஆட்சின்னா அதை சொல்லி வாக்கு கேட்கணுமா? நீங்கள் எனக்கு போட்டியே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய காங்கிரஸ் பாருங்க, அவங்க மேனிஃபெஸ்டோவில் எப்படி இருக்கு, அவங்க வந்தால் முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க, இதை செய்வாங்க அதை செய்வாங்க அப்படின்னு நீங்கள் காங்கிரஸை பற்றி நீங்கள் கொண்டு போகிறீங்க. ஆர் யூ ஜிட்டரி? நீங்கள் பதற்றப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பலத்தை சொல்லாமல் காங்கிரஸ் மேலே குற்றம் சாட்டும் பொழுது, அதுவும் ஃபேஸ் 2ல சொல்லும்போது ஒரு பயமும், அதுவும் இந்த 400 பற்றி பேசாததும், இதெல்லாம் என்ன காட்டுது? அதாவது நீங்களும் சரி, சுமந்த் ராமன் அவர்களும் சரி, இன்னும் பிரதமர் இதை மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காருன்ற மாதிரி பேசுகிறீங்க. அவர் 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஒரு கூட்டத்துலையும் பேசுகிறாரு. அதில் 50 நிமிஷம், 55 நிமிஷம், 1 மணி நேரத்தில் நான் என்ன வளர்ச்சி திட்டங்கள் பண்ணேன், எவ்வளோ குடிநீர் குழாய் இணைப்புகள் கொடுத்துருக்கேன், எவ்வளோ வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், எவ்வளோ கழிப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கேன், இதெல்லாம் தான் பேசுகிறாரு.
பொலிட்டிக்கலா ஒருத்தங்க வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது ஒரு அதுக்கு ஒயிட் பதில் பேப்பர்ல கொடுக்க ஒரு வேண்டியது புள்ளி வச்சா எது தெரியும்? இல்ல பதில் கொடுக்க வேண்டியது. இப்போ இவ்வளோ பேசக்கூடியவர்கள் எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு பேசினாரு. சமீபத்தில் இதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவருடைய ரேவந்த் ரெட்டி தெலுங்கானா முதலமைச்சர் சொல்றாரு கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை விட ஒரு வெறுப்பு பிரச்சாரம் இந்தியாவில் இது வரைக்கும் பேசி நாங்கள் கேட்டதே இல்லை. ஒரு இந்து தர்மத்தையே சனாதன தர்மத்தையே ஒழிக்கணும், அது டெங்கு போன்றது மலேரியா போனது, அதுக்கெல்லாம் யாருமே பொங்கவே இல்லை, யாருக்குமே கோபம் வரல, அது தப்பாகவே தெரியல. இப்போ பிரதமர் என்ன சொல்லிட்டாரு, இஸ்லாமியர்கள்ன்ற வார்த்தை கூட பயன்படுத்தல, ஹிந்தியில் குஸ்பட்டியா அப்படின்னு சொல்றாரு, அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. இஸ்லாமியர்கள் சொல்லவே இல்லையா? பின்னாடி வந்து சொல்றாருல, பின்னாடி வந்து அவங்க உங்க இதெல்லாம் தூக்கி அவங்களுக்கு தான் கொடுக்க இல்ல அது வந்து இவங்க மேனிஃபெஸ்டோ. நான் என்ன கேட்கிறேன், பிரதமர் இந்த வாதத்தை எடுப்பதற்கான காரணம் என்னன்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஹைதராபாத்தில் பேசும்போது ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு இந்த மாதிரி நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க எல்லாரும், நாங்கள் வந்து வெல்த் சர்வே எடுப்போம், ஒரு இந்தியனையும் எக்ஸ்ரே பண்ணி ஸ்கேன் பண்ணி எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்போம். அதுவும் இல்லாமல் அவங்க மேனிஃபெஸ்டோவில் சிறுபான்மையினருக்கு கொடுப்போம்னு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் பேஜ் நம்பரோடு உங்களுக்கு சொல்கிறேன். பேஜ் நம்பர் 8 வேலைவாய்ப்பில் சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம், பேங்க் லோன் கொடுக்கறதுல, சரி பேங்க் லோன் கொடுக்கறது கூட பரவாயில்ல, கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல சிறுபான்மையினருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம்னு சொல்லிட்டு, அதாவது எங்களுடைய குற்றச்சாட்டு என்னவென்றால் காங்கிரஸ் கட்சிக்கு 50 சீட்டு கூட கிடைக்காதுன்னு முடிவு வந்துட்டதுனால இந்த கவர்மெண்ட்ல உட்பட ஒரு அங்கமா, அதாவது அப்லிஃப்ட்மென்ட்ன்றது வேற, ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறதுன்றது வேற. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஓட்டுகளை வேட்டையாடுவதற்காக தொடர்ந்து அவங்கள வந்து நீங்க வந்து குஷிப்படுத்தணுன்றதுக்காக பெரும்பான்மையினரை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை காங்கிரஸ் கட்சி இப்ப இல்ல, சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலிருந்து பண்ணிட்டே இருக்காங்க, இப்பவும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க ஒண்ணு தான் கேட்கிறோம், நீங்கள் 50 இடங்கள் கூட வெல்ல முடியாதுன்னு சர்வேல, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ல, உங்க இன்டர்னல் சர்வேல கிடைச்சதுனால கடிச்சு கொதறிட்டு இருக்கீங்களா? இல்ல அப்படி உங்களுக்கு தகவல் வந்ததுனால வேற வழி இல்லாம குறைந்தபட்சம் மைனாரிட்டி கன்சாலிடேஷன் ஆச்சு பண்ணலான்றதுக்காக வாக்கு வங்கி அரசியல் செய்கிறீர்கள்னு காங்கிரஸ் கட்சி நாங்க குற்றம் சாட்டுறோம். அதற்காக தான் பதில் சொல்றாரு பிரதமர். தவிர இந்த விவாதத்தை அவர் ஆரம்பிக்கவே கிடையாது. டாக்டர் சுமந்த் ரொம்ப சுருக்கமா. ஹரி, அவர் வந்து எங்கேயுமே காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ சிறுபான்மையினருக்கு மட்டும் கொடுக்க போறோம்னு சொல்லல. அவங்க சொல்றதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அதாவது ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் மைனாரிட்டி அண்ட் சிறுபான்மையினர் தான் வருதே தவிர தனியா நாங்க சரியா பார்க்கணும். சிறுபான்மையினருக்கு மட்டும் எல்லாத்தையும் இல்ல, தாலி எடுத்து கொடுக்குறேன்னு எங்க போட்டிருக்காங்க? இல்ல தாலி எடுத்து கொடுக்குறோம்னு சொன்னார்னா நெஞ்சுக்கு நீதியில திரு கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்காரு. அவங்க அம்மா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது திருக்குவளையில திருடர்கள் வந்து தாலியை பிடுங்கி கொண்டு போயிட்டார்கள், அவங்க அம்மா எப்படி அழுதாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களுக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, ஒரு இந்தியனுடைய வெல்த்தை வந்து சர்வே பண்ணுவோம், அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு. இதுல மட்டும் சொல்லல, ராகுல் காந்தி அவர்கள் ஹைதராபாத்ல பேசி சொல்றாங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி இதெல்லாம் பண்ற கட்சி தான். ஏன்னா முதல்ல வந்து கம்பல்சரி டெபாசிட் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க, அப்புறமா வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க. தனி மனித சுதந்திரத்தை ஒழிப்பதில் காங்கிரஸ் கட்சிக்கு நிகர் யாருமே இல்லை. ஏனென்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் ஆஸ்பிரேஷனல் இந்தியன்ஸ், மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இந்தியன்ஸ் வந்துட்டாங்கன்னா அவங்க சுயமா வந்து அவங்க முன்னேறிடுவாங்க. அப்படி இருக்க கூடாது, ராகுல் காந்தி டிபெண்ட் பண்ணியே இருக்கணும்ன்றதா அவங்களுடைய எண்ணமா இருக்கு. ரொம்ப தெளிவா சொல்றாருல, நீங்க வந்து ரொம்ப செலக்டிவா எடுக்கிறீங்களா? 90% வந்து பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க போறோம் அப்படிங்கிறார். 10% வந்து வெல்த், அது நல்ல ஸ்கீமா கூட இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் கட்சி அதை பண்ணணும்ன்றதுதான் பயமா இருக்கு. ஏன்னா இவங்க எதையுமே உருப்படியா பண்ணதா சரித்திரமே இல்லை இல்லையா? அதனால பயப்பட வேண்டியதா இருக்கு. அதுதான் எங்களுடைய பிரச்சனை. இப்போ வரைக்கும் அவங்க அதை வந்து நாங்க சொல்லவே இல்லைன்னு தான் சொல்றாங்களே தவிர அவங்க சொன்னது கூட அவங்க இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் ராகுல் காந்தியை 4 நாளா பிரச்சாரத்துக்கே அனுப்பாம உள்ள பூட்டி வச்சுட்டு அவர் சொந்த வயநாடு தொகுதி கூட அவர் வரல. பினராயி விஜயன் சொல்றாரு பயந்து எங்க ஓடி போயிட்டீங்கன்னு கேட்கிறாரு பினராயி விஜயன். அதாவது என்ன உடம்பு சரியில்லைனாலும் சொந்த தொகுதியில கேம்பெயினுக்கு 4 நாள் இல்லாம இருந்து பார்த்துருக்கீங்களா? அதனால இது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. இப்போ இதை பத்தி அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க, சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அதை நாங்க மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம். இவ்வளவுதான் நடந்தது. குற்றஞ்சாட்டுற இடத்துல இருந்து உங்களை வந்து பதில் சொல்ற இடத்துல பிரதமர் தள்ளியிருக்காரோ, அந்த வகையில் அது அந்த யுக்தி பலனளிச்சிருக்கோம் உங்களுக்கு. இன்னைக்கு எங்களுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய வேலையை பிரதமர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஓஹோ, எப்படின்னு சொன்னா மக்கள் மத்தியில் அதிகமான பொய்கள். இப்போ சூர்யா பல உண்மைக்கு மாறான செய்தியை சொன்னார் பாருங்க. இது அவர் சொல்லலாம், நான் சொல்லலாம்.
ஆனால் ஒரு பிரதமர் சொல்கிறாருன்னா அற்புதமாக டாக்டர் சுமன் சொன்னார். இல்லையா? அவர் சொல்லக்கூடாது. அதுவும் எப்போ சொல்கிறாருன்னா முதல் கட்டம் தேர்தல் முடிஞ்ச உடனே அச்சத்தின் உச்சத்தில் தான் இந்த மிச்சமான பேசுகள்லாம் அவர் பேசுகிறாரு. இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஏன் இந்த அச்சம் வந்துச்சுன்னு சொன்னால், இன்னைக்கு தென்னகம் மட்டுமல்ல வட இந்தியாவில் ரூபாலாங்கிற ஒருத்தர் போதும் எங்களுக்கு இன்னைக்கு ராஜபுத்துகளுடைய சத்திரியருடைய வாக்குகள் வந்து திரும்புறதுக்கு ஒரு காரணம். ஒரு எம்எல்ஏ சசி பாலான்னு ஒரு எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, குஜராத்தில் ஓட்டு போட்டு வந்து சத்திரியர்கள் பழிவாங்கன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ சொல்கிற அளவுக்கு நிலைமைக்கு வந்துருச்சு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், அந்த ராஜ்புத் ஆஃப் இந்தியாவில் போட்டிருக்காங்க, திஸ் இஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் அப்பாலஜி பட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஆஃப் அவர் சிஸ்டர்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். பீப்புள் லைக் ரூபாலா ஆர் மியர் பான். அவங்க வரும் பகடக்காய் தான். திஸ் இஸ் தி ஐடியாலஜி ஆஃப் அமித் ஷா அண்ட் நரேந்திர மோடி ஆஃப் பிஜேபி லீடர்ஸ் டுவர்ட்ஸ் சத்ரியா. அவர் ஃபைட் இஸ் ஃபார் ஹானர் அண்ட் ரெஸ்பெக்ட். இட் வில் நாட் எண்ட் வித் அன் அப்பாலஜி. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மாட்டுக்கறின்னு வச்சு தலித்துகளையோ பிசியில் இருக்கக்குள்ளேயோ அல்லது முஸ்லீம்களையோ கேவலப்படுத்தினாங்க. அப்புறம் சூத்திரர்கள்னு சொன்னாங்க, சத்திரியர்னாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா சத்திரியர்களுக்கு எதிராக பாஞ்சிட்டாங்க. இது அல்ல, நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? இன்னைக்கு ராகுல் காந்தி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, ஒரு 10%க்காக வேண்டி 90% இந்துக்களுடைய வேலை வாய்ப்பு, அவருடைய பொருளாதாரம், அவருடைய கல்வி எல்லாம் பறிக்கப்பட்டு ஒரு சிலர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொழிலாக இருந்தாலும் 200க்கு மேற்பட்ட பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்த சலுகையினால அந்த சலுகையில் பலன் அடைந்தவர்களில் 90% இந்துக்கள் இல்லை. அதையும் அவர் தெளிவாக சொல்றாரு. அப்ப இந்த 90% இந்துக்களை நாங்கள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் வெறும் சர்வே தான் பண்ணுவோம், தூக்கி எல்லாம் கொடுக்க மாட்டோம். யாரும் தூக்கி கொடுக்க முடியாது. உலகத்தில் எந்த நாட்டிலையும் தூக்கி கொடுக்க முடியாது. ஒன்று புரிஞ்சுக்குங்க, சர்வாதிகார நாடுகளில் கூட அதுக்கு எதிர்ப்பு வரும். ராகுல் காந்தி நாளைக்கு வந்து சூர்யாவுடைய சொத்தை தூக்கி அந்தோனிதாஸுக்கு கொடுக்க முடியாது, உங்கள் சொத்தை தூக்கி ஸ்ரீராம்கிட்ட கொடுக்க முடியாது. இது நடக்கிற காரியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இது பொய்யான வார்த்தையில் சொல்கிறது. ராகுல் காந்தி மேலே அந்த தவறை சொல்கிறது. ராகுல் காந்தி ஒரு தன் சாதியை பற்றி கூட சிந்திக்காமல் நேர்மையாக நியாயமா இந்த நாட்டில் நியாயம் நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நியாய யாத்திரை நடத்தினார். இந்த நியாயம் மட்டுமல்ல, இன்னைக்கு உங்களுக்கு நன்றாக தெரியும், வெறும் 40,000 கோடி வருமானத்தை காண்பித்த 2014 அதானி இன்னைக்கு 11 லட்சம் கோடி வச்சிருக்காருன்னா, இந்த 10 லட்சத்தில் ஒரு சிலர் அதானி போல அம்பானி போல பலர் உயர்ந்தார்கள். ஆனால் ஏழை எளிய மக்கள் 720 பொருள்களுக்கு வரி கட்டாதவர்கள், அதாவது அரிசிக்கு, பருப்புக்கு, உப்புக்கெல்லாம் வரி கட்டாதவர்கள் இன்னைக்கு கட்டினதுனால தான் இன்னைக்கு அந்த பல லட்சம் கோடி அரசுக்கு வருமானம் வருது. அதே தொழிலதிபர்கள் கட்டின பணம் பாதியாகி போச்சு. அவங்களுக்கு வரி தள்ளுபடி, அது மட்டுமல்ல கடன் தள்ளுபடி, ஒரு 26 லட்சம் 14 லட்சம் 40 லட்சம் கோடி இருந்தா எவ்வளோ திட்டங்களை நம்ம பண்ண முடியும். இதைத்தான் ராகுல் காந்தி சொல்றாரு. ஒரு சிலர் அல்லது ஒரு நிலையினர் மட்டும் இன்னைக்கு எல்லா வளங்களையும் அனுபவிக்கிறார்கள். ஆனால் 90 விழுக்காடு இந்துக்களுக்கு கிடைக்கல. மட்டுமல்ல, அவர் உதாரணம் சொல்றாரு. பிரதமர் அலுவலகம், மத்திய ஒன்றிய அரசுடைய அந்த செக்ரட்டரியேட்ல 97 பேர் இன்னைக்கு யார் இருக்கா? அன்னைக்கு 3% தான் ஓபிசி இருக்காங்க. அப்ப இந்துக்கள்ல பெரும்பான்மையினர் அதிகாரத்தில் இல்லை, பதவியில் இல்லை. அது நீதிபதிகளை சொல்றார். 650 நீதிபதிகள்ல ஒரு 100 பேர் தான் 90% இந்துக்கள் இருக்காங்க, மீதி இல்ல. இப்படி ஒரு வித்தியாசமா இருக்கு. இதைத்தான் டாக்டர் மன்மோகன் சிங் ஈக்விட்டிங்கிற வார்த்தை சொன்னார். ஈக்விட்டினா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் சமமாக கிடைக்கணும். ஒரு சிலருக்கே போய் எல்லா பொருளும் சேர்ந்துடக்கூடாது. அதைத்தான் ராகுல் காந்தி சொல்லிட்டு வர்றாரு. ஆனா இன்னைக்கு பிரதமருடைய வெறுப்பு பேச்சு, ரூபாலா மட்டுமல்ல, ஏற்கனவே பல பாஜக தலைவர்கள் வெறுப்பு பேச்சு பேசுனதுனால இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மாற்றமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. ராஜபுத்துகளும் சத்தியர்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவில் எல்லாரும் ஒரு எதிர்ப்பை பிஜேபிக்கு காண்பிக்கிறாங்க. 2014 ஆரம்பிச்சிருச்சேங்க ஹேட் ஸ்பீச்சு. இது வரைக்கும் 91 தடவை பிரதமரை திட்டிருக்காங்க, பிரதமரோட அம்மாவை திட்டிருக்காங்க, பிரதமரோட அப்பாவை திட்டிருக்காங்க, பிரதமர் ஒரு வெறி பிடிச்ச நாயன்னு சொல்லியிருக்காங்க, பிரதமரை ஒரு பூச்சின்னு சொல்லியிருக்காங்க, பிரதமரை ஒரு மோத்கா சௌதாகர்னு சொல்லியிருக்காங்க, பிரதமரை ஒரு பனூத்தின்னு சொல்லியிருக்காங்க, பிரதமரை ஒரு சவுக்கிதார் சோருன்னு சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம் சொன்னது எனக்கு கோவம் இல்லைங்க. இதெல்லாம் வந்து புகழ்ச்சி இல்லைங்க. இவங்கெல்லாம் பேசக்கூடாதுன்ற விஷயத்துக்காக சொன்னேன். அதனால இந்த நியூ லோ அந்த லோலாம் இல்லை. ஹேட் ஸ்பீச் இஸ் ஹேட் ஸ்பீச். எப்போ பேசினாலும் அது ஹேட் ஸ்பீச் தான். இவருக்கு இந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பற்றி இப்போ ராகுல் காந்தி ஒரு கதை விடுறாருல்ல,
உங்களுக்கு 2010 திரு மன்மோகன் சிங் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பல டன் கணக்கில் கோதுமை வந்து வீணழியுது மழையிலையும் இதுலேயும் நனைஞ்சு அதை மக்களுக்கு கொடுக்கலாமான்னா அதுக்கு திரு மன்மோகன் சிங்கோட ரிப்ளை என்ன தெரியுமா? அப்படிலாம் கொடுக்க முடியாது. 37% இருக்கிற ஏழைகளுக்கு அந்த மாதிரி ஃப்ரீயாக நெல்கள்லாம் கொடுக்க முடியாது. நாங்கள் செய்யும் சுப்ரீம் கோர்ட்டை பார்த்து சொல்கிறாரு, டோன்ட் இன்டர்ஃபியர் இன் ஆர் கவர்னன்ஸ். இவர்கள்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி பேசுறதுக்கு ஏதாவது அருகதை இருக்கா? வேஸ்டார ஒரு கோதுமையை ஒரு ஏழை மக்களுக்கு கொடுக்க திராணி இல்லாத இந்த மன்மோகன் சிங் அரசாங்கம் இன்னைக்கு தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி பண்ணிடுவாங்களோ? எத்தனை வாரம் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க போறீங்க? மக்கள் உங்களை நிச்சயமா உங்களை சிரிக்க தான் சிரிப்பாங்க. சோ இத முதல்ல இந்த கதைக்கு அவங்களால பதில் சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் பத்தி பேசுவோம். ஏன் உங்களோட சக்தியை பத்தி பேசலையா? ஏங்க திரு அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன பேசினாரு உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு யார் பிரதமரை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியாதா? ஏங்க இவங்கெல்லாம் என்னங்க இதை பத்தி பேசுறதுக்கு? ஏன் ஒரு அதே சூர்யா கேட்ட மாதிரி தானே உங்களுக்கு இதை ஒழிப்போம்னு சொன்னா, சனாதனத்தை ஒழிப்போம்னு சொன்னா உங்களுக்கு ஏன் அதுக்கு பொங்க முடியல? ஏங்க வயநாடு எலெக்ஷன் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ராமர் கோயில் போகாத ராகுல் காந்தி இப்ப எதுக்கு போறோம்னு துடிக்கிறாரு? ஏன் அமேத்தியில கண்டெஸ்ட் பண்ண போறான்னு போய் நிக்கிறாரா? இந்த மாதிரி போலி இந்துத்துவா, இந்த போலி பேச்சுகள், இதெல்லாம் தான் உங்களால இன்னைக்கு அந்த 40 சீட்டு இந்த வாட்டி வருமானத்தை நீங்க செக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்புறம் ஹேட் ஸ்பீச்சை பத்தி பிரதமரை பத்தி பேசலாம். ரொம்ப சிம்பிளுங்க. பிரதமர் அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாலேயே இந்த ஹேட் ஸ்பீச் பண்ணவர். உங்களுக்கு குஜராத்தில் நடந்த கலவரத்துக்கு காரணமானவர் அவர் தான் சொல்லி IPS IAS ஆஃபீஸர் சொல்லி இன்றைக்கி அவங்களாம் ஜெயிலில் இருக்காங்க. முஸ்லீம்களை தன் காரில் அடிபட்ட நாய்க்குட்டின்னு சொன்னவரும் பிரதமர் தான். பிரதமரை விட இன்றைக்கி பாஜகவில் பெரிய ஹேட் ஸ்பீச் பேச வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. நம்ம ஸ்ரீராம்லாம் இவங்கெல்லாம் பரவாயில்லை, சூர்யாலாம் அதை விட மிக மோசமாக அவரே பேசினால தான் இன்றைக்கி ரூபாலா மாதிரி ஆளுங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, அமித்ஷா மாதிரி ஆளுங்க பேசக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இப்போ ஒரு விஷயம், காங்கிரஸ் சொன்னதை செஞ்சிச்சுங்க. 70,000 கோடி தள்ளுபடி விவசாயிகளுக்கு செஞ்சிச்சு. RT பணக்காரர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு 25 விழுக்காடு ஏழைகளை படிக்க வச்சுச்சு. அதே மாதிரி உங்களுக்கு கார்பரேட்டுடைய வரிகளை வாங்கி அதை ஏழைகளுக்கு கொடுத்துச்சு. இவங்க கார்பரேட் வரியை 33%லேருந்து 22% குறைச்சாங்க. 2019 நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 15% கார்பரேட் கட்டினா போதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ ஏழைகளுக்கு எதிராக இருக்கிறது யாரு? பணக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது யாரு? அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது யாரு? இந்துங்கிற பேரை சொல்லி பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம் சொல்லி இந்துக்களை ஏமாத்துறாரு. திரு சூர்யா, திரு அதிரிதாஸ். இல்ல அதான் தொடர்ந்து மோடி அவர்களை பத்தி எல்லாமே பொய்யான தகவல், அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு. இப்போ குஜராத் கலவரத்தில் அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா UPA சர்க்கார் 10 வருஷம் இருந்தது. அந்த கலவரம் முடிஞ்ச உடனே எவ்வளோ தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவர் வந்து நீதிமன்றத்தில் நிற்க வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாமே. விசாரணைக்கெல்லாம் அழைச்சிங்களே 10 வருஷத்துல தண்டனை வாங்கி கொடுக்க முடியலையா? அவ்வளோ பெரிய மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் நீங்க வச்சுட்டு அவருக்கு நீங்க ஏன் தண்டனை வாங்கி கொடுக்கல? அதனால மீண்டும் மீண்டும் தோல்வியின் விளிம்புல இருக்கிறதுனால இந்த மாதிரி தவறான பிரச்சாரங்களை மட்டும்தான் சொல்றாங்க. மோடி அவர்களை அசிங்கமா பேசின மாதிரி, தனி மனித தாக்குதல் பண்ண மாதிரி, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா ஒரு தலைவரை யாராச்சும் பேசினதா நீங்க காமிங்க பார்க்கலாம். என்னென்ன பேசியிருக்காங்க இவங்க தலைவர்கள்? அவர் வந்து கணக்கு போட்டு சொல்றாரு, எவ்வளோ தடவை என்ன அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ தடவை என்ன கேவலமாக பேசியிருக்கீங்க. இப்போ இவங்க வந்து பிரதமர் மோடிக்கு ஹேட் ஸ்பீச் பேசுறாருன்னு சொல்றது ரொம்ப வியப்பா இருக்கிறது. குஜராத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு காங்கிரஸ் தலைவர், நான் ஹிதாயத்துல்லா கேட்கிற பிரதாப் துஹத் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் MLA, அவர் என்ன சொன்னார்னு நான் டிவியில் கூட சொல்ல முடியாது. அவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு வந்து பேசியிருக்காங்க. அதனால ஹேட் ஸ்பீச்ன்றது இவங்களுடைய ட்ரேட்மார்க். அது இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்ஸை வந்து முழுமையாக வாங்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். அப்படி இப்போ இந்த செகண்ட் ஃபேஸ் முடிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை என்னன்னா, காங்கிரஸ் வந்து ஒரு 30-40 சீட்டு ஜெயிக்க போகுது 543. அதில் மெஜாரிட்டி வந்து கேரளா, தமிழ்நாடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அவங்களுக்கு தேர்தலே வேலை இல்லைன்றது தான் எங்களுடைய கணிப்பு. 5 ஃபேஸில் நடக்கக்கூடிய கிட்டத்தட்ட 380 தொகுதிகளில் ஒரு 10 சீட்டு கூட ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸ் இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து ஃபினிஷ்டு. இந்த எலெக்ஷன் எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு முடிந்து விட்டது. அவர்களுக்கு வேலையே இல்லை அப்படின்றது எங்களுடைய கருத்து. அவங்கள பத்தி பேசுறீங்க, அவங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாங்க தான் சொல்றேன், 1 மணி நேரம் ஸ்பீச்ல 5 நிமிஷம் மத்தவங்க பேசுறதுக்கு பிரதமர் பதில் சொல்றாரு. அந்த 5 நிமிஷம் மட்டும் தான் ஹைலைட் ஆகுது. ஏன்னா சென்சேஷன் தானே நம்மளுக்கு தேவைப்படுது. ஒரு ஸ்பீச்ல எடுத்து பாருங்க, உத்தரப்பிரதேஷ்ல பேசினார்னா உத்தரப்பிரதேஷ்க்கு என்ன பண்ணிருக்குன்றத 1/2 மணி நேரம் பேசுறாரு. அது யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. அது டெவலப்மெண்டல் பாலிடிக்ஸ் வந்து பிடிக்க மாட்டேங்குது மக்களுக்கு, மீடியாவுக்கும் பிடிக்க மாட்டேங்குது. நாங்க என்ன பண்றது? நீங்க உங்க டிவில ஒரு அனாலிசிஸ் போட்டு 1
மணி நேரம் பேசினாருன்னா என்னென்ன பேசுறாரு, அவர் செஞ்சது எவ்வளவு பேசுறாரு, அடுத்து 2047 விக்சித் பாரத் வளர்ச்சி அடைந்த பாரதமா போறதுக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கேன்னு பேசுறாரு. ஒரு 5 நிமிஷம் எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு பதில் கொடுக்குறாரு. அந்த 5 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஏர் டைம் கிடைக்குதுன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் அவங்க பொறுப்பா டாக்டர் சுமந்த் பேசுறது ஏன் வெளியே வரலைன்னா அவர் எதையுமே செய்யல, நான் செஞ்சேன்னு சொல்லியிருப்பாரு. அது செய்தியில வராது. எதையுமே செய்யல. ஒரு பொதுத்துறை நிறுவனமாவது கொண்டு வந்தாரா? இன்னைக்கு 150 பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கு. ஒண்ணு கூட கொண்டு வரலையா அவங்க? மக்களுக்காக வேண்டி ஒரு பிஹெச்எல் தண்ணி இல்ல, சோறு இல்ல, இத முதல்ல பண்ணனுங்க. அப்புறம் பொதுப்பணி பொதுத்துறைன்னு பேசிட்டே இருக்கீங்க. முதல்ல மக்களுக்கு சோறு போட்டீங்களா நீங்க? 60 வருஷம் 80 கோடி மக்களுக்கு இலவசமாக உணவு கொடுத்திருக்காரு பிரதமர். அடுத்த 5 வருஷத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 10 கோடி கழிப்பறைகள் கட்டி இருக்காரு. 10 கோடி இல்லங்களுக்கு இலவசமா கேஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பேசுங்க. ஒரு பிஹெச்எல் ஒரு நெய்வேலி ஒரு ஊர்கேலா ஒரு பிலாய் மாதிரி ஒன்னு கொண்டு வந்திருக்காரு. நம்ம கேக்குறோம். இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுங்க? மதுரை உட்பட கழிப்பறை இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல, எதுவுமே இல்ல. அதெல்லாம் முதல்ல ரெடி பண்ணுவோம் மக்களுக்கு. சார் செகண்ட் பேஸோட காங்கிரஸுக்கு முடிஞ்சு போச்சுன்றது அவர் தேர்தலில் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்காருன்னா, தேர்தல் அரசியலை பொறுத்தவரையில் பூஜ்ஜியத்திலேருந்து ராஜ்யத்துக்கு போனவனு இருக்கிறான், ராஜ்யத்திலேருந்து பூஜ்ஜியத்துக்கு வந்தவனு இருக்கிறான். அதனால் இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறது ஒரு குருட்டுத்தனமான ஒரு பேச்சாக தான் நான் நினைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, ஐநாவுடைய பொதுச் செயலாளர் உதவியாளர் அடாமா அவர்கள் சொல்வார்கள், யூத இனப்படுகொலை என்பது விஷவாயு கூடங்களிலிருந்து தொடங்கவில்லை, வெறுப்பு பேச்சுகள் மூலமாக தான் தொடங்கி இருக்குதுன்னா. எது உச்சம்னு சொல்லிட்டு சொன்னார்? சனாதனத்தை ஒழிப்போம்ன்றது தான் உச்சம் அப்படின்ற மாதிரி சொன்னார். 2019 தேர்தலில் யூனியன் மினிஸ்டராக இருந்த சாக்ஷி நிரஞ்சன் ஜோதி என்ன சொன்னாங்கன்னா, ராமனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கும் கள்ள உறவிலே பிறந்த பிள்ளைகளுக்கும் தான் போட்டி என்று சொன்னார். அதை விட கேவலமானது எது இருக்காது? என்ன பதவியை விட்டா நீக்கிறாங்க? கிடையாது. சும்மா ஒரு கண்டிப்புன்னு ஒரு வார்த்தை மேலோட்டமாக சொன்னாங்க. அந்த அளவுக்கு தான். அண்ட் இல்லஸ்ட்ரேட்டட் வீக்கில் அண்ணா அவர்கள் பேட்டியளிக்கும் போது தெளிவாக ஒன்றை சொன்னார்கள், பிராமண எதிர்ப்பு என்று இருந்தாலும் கூட நாங்கள் பிராமண ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம், தவிர பிராமணர்கள் முழு சுதந்திரத்தோடு முழு உறவியோடு இருக்கலாம் என்பதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் சொன்னார்கள். இவங்க என்ன சொன்னாங்கன்னா, 18% பேர் உள்ள அந்த சிறுபான்மை முஸ்லீம்களை வந்து கொதிநிலையிலே வைத்துவிட்டு இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் growthன்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க, எப்படி கொண்டு வர போகிறாங்க நமக்கு ஒன்றும் தெரியல. இதுவரையிலும் growth ஒன்றும் வரல. when you have no basis for argument, just abuse the plaintiff ன்னு சொல்லிட்டு 18% என்னெல்லாம் செஞ்சிருக்கோம்னு பட்டியலிடுறாரு அதே பிரச்சாரத்துல பிரதமர். என்ன சொல்லிருக்காங்க? 2020 அந்த பட்டியலில் இதை கூட சேர்த்துக்கலாம். 2022 மே 26ஆம் தேதி பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் நுபுல் சர்மா என்ன பேசினாரு? கண்ணியத்துக்குரிய காகிதம் எழுது கண்ணியத்துக்குரிய நபிகள் நாயகத்தை பத்தி என்ன பேசினாரு? யாராவது கண்டிச்சாங்களா? நபில் ஜிண்டாலும் பட்னாவிஸும் வந்து அதை என்கரேஜ் பண்ணாங்க. உங்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் பாதுகாப்பாக இருக்கிறது சொன்னாங்க. இல்ல எப்ப சொன்னாங்க? முடியும் போது சொல்லுங்க சார். நீங்க மே 31ஆம் தேதி இல்ல, ஜூன் 5ஆம் தேதி கத்தாருக்கு மரியாதைக்குரிய வெங்கைய நாயுடு போயிருக்கும் போது அவங்க விருந்து கூட கொடுக்கல. அது பிரகாரம் அங்க இருக்கிற அந்த தீபக் மித்தல் இருக்கிறார்ல அம்பாசிடர், அவருக்கு வந்து கண்டன கடிதம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு 57 நாடுகளுடைய இஸ்லாமிய கூட்டு குடியரசு அமைப்பில் இருந்தவர்களாம் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. என்ன அறிக்கைன்னு சொன்னா, இந்திய பொருட்களை வாங்க மாட்டோம் சொல்லி சொன்ன பிறகு 37 லட்சம் இந்தியர்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பு போய்விடுமோ, 80 மில்லியன் நபர்களுக்கு அங்கே வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் போயிடுமோன்னு சொல்ற அந்த நிலைமையில தான் அருண் சிங் வந்து பிஜேபியினுடைய துணை பொதுச் செயலாளர் அருண் சிங் வந்து அவளை தற்காலிக நீக்கம் பண்றாங்க. எப்ப? ஜூன் 6ஆம் தேதி. ஜூன் 7ஆம் தேதி வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் அரிந்தம் பக்சி சொல்கிறார், நாங்கள் எல்லா மதங்களையும் ஒன்றாகத்தான் மதிக்கிறோம்னு. எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இவர் சொன்னார், திமுக தரப்புல யாரும் இல்லை. அந்த நேரத்தில் திமுக வந்து சாடி வந்து தாலியை பற்றி சொல்லும்போது கலைஞருடைய நெஞ்சுக்கு நீதியை பற்றி பேசுறாரு. அப்படி பண்ணா நாங்கள் யசோதா மேனை பற்றி பேச வேண்டியது வரும்ன்றது அவர்கிட்ட நான் சொல்லி வைக்கிறேன். அதனால அவ்வளோ ஆள் இல்லாத நேரத்தில் பால போட்டு விளையாடலாம்னு நீங்க நினைக்கக்கூடாது. அதை வந்து தயவுசெய்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆக இப்படி தான் இருக்குது. ஆக இந்த சொத்து தூக்கிலாம் கொடுத்துருவாங்க. இது வந்து இந்திரா காந்தி அவர்கள் இறந்த பொழுது அந்த சொத்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் அதை ரத்து பண்ணாரு, வாரிசுரிமை வரியை ரத்து பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்களே. இது கன்வேய்டு ப்ராப்பர்ட்டி, கன்வேய்டு. இந்திரா காந்தி அவர்கள் ஏற்கனவே உயில் மூலமாக செட்டில்மெண்ட்டோ உயில் எழுதுனா அது வந்து அன்கிளைம்டு ப்ராப்பர்ட்டிக்கு தான் இது வரும்.
இது வந்து அதுக்காக எடுத்து வந்தாருன்ற மாதிரி சொல்றதே தவறு. ஆகவே இன்றைக்கு ஒருதலை பட்சமாக நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். ஈசி வந்து ஒருதலை பட்சம் நடந்துட்டு இருக்கு. புகார் வந்து பிரைம் மினிஸ்டர் மேல. ஆனா பிரைம் மினிஸ்டருக்கு நோட்டீஸ் கொடுக்காம ஜேபி நட்டா கட்சி தலைவருக்கு கொடுக்குறாங்க. காங்கிரஸ்ல அப்படிதானே? ஆமா, அப்படி கொடுக்கல. ராகுல் காந்தி தவறு செய்திருந்தா இவருக்கு தலைவருக்கு கொடுத்துருக்கணும். மல்லிகார்ஜுன கார்கேக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ராகுலுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது மாத்திரங்க வெறும் தலைவருக்கு, காங்கிரஸ் தலைவருக்கு கொடுத்துருக்கலாமே. இதுலயே பாரபட்சம் இருக்குது. சாம்பிட்ரோட வந்து சொன்னார் எதேச்சியா அமெரிக்காவில் இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு, அவ்வளவுதான். அதுக்கு இவங்க இவ்வளவு பறிஞ்சு கட்டிக்கிட்டு உங்களுடைய சொத்தெல்லாம் பிரிச்சு, உங்களுடைய நகைகள்லாம் பிரிச்சு 2012 2013 3 வருஷமும் பி சிதம்பரம் இத பத்தி பேசிருக்காருங்க. இந்த 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 ரீடிஸ்ட்ரிபியூஷன் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசினாரு. ஏன் பேசினாரு? சிதம்பரம் ஏன் பேசினாரு? இத பத்தி இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி இட்ஸ் டைம் ஃபார் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் ஏன் பேசினாரு? இத பத்தி அருண்ஜேட்லி பேசினத பத்தி தான் இன்னைக்கும் பேசுறீங்க. இத பத்தி அருண்ஜேட்லி நீங்க வெளில சொல்றீங்க. சார் பிரதமர் சொன்ன அஜெண்டா தான் இப்ப நீங்க வந்து மறைக்கிறீங்க. அவ்வளவுதான் சார். சவுண்டே இல்ல. இதுதான் என் வாய்ஸ். வாரிசுரிமை பற்றி அருண்ஜேட்லி பேசிருக்காரு, ஜெயந்த் சின்ஹா பேசிருக்காரு. சிதம்பரம் பேசுங்க. இவங்க தான் பேசிருக்காங்க. அத சொல்லுங்க. ஆட்சியில் இருந்தபோது அவங்க தான் பேசினாங்க. ஜெயந்த் சின்ஹா அருண்ஜேட்லி மந்திரியா இருக்கும்போது பேசிருக்காங்க. சும்மா இது வந்து அதாவது இல்லாத ஊருக்கு இழுப்பு போகுது. அதாவது எதை சொல்லி எதை அவங்கள வந்து when a man says that he will do this and that tomorrow, ask him what he did yesterday ன்னு சொல்வாங்க. நேத்துக்கு என்ன செஞ்சேன்னு 10 வருஷமா நீங்க சொல்ல முடியல. அதனால இருக்கிறதெல்லாம் அபியூசிங் தி மைனாரிட்டிஸ் என்கின்ற அளவுல தான் உங்களுடைய பிரச்சாரம் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேசோட இவ்வளவு ஏன் இவ்வளவு ஆத்திரப்படணும்? ஹேட் ஸ்பீச் குற்றச்சாட்டு பிரதான 2 கட்சிகள் மேலேயும் எழுந்திருக்கிறத பார்க்கிறோம். பிரதமர் மேலே எழுந்திருக்கிறத பார்க்கிறோம். வெறுப்பு பிரச்சாரம் பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் என்ற தலைப்பில் வாச்சிட்டு இருக்கோம். டாக்டர் சுமந்த், நீங்க அப்சர்வ் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப மென்மையா இருந்தது, எல்லாரும் ரொம்ப கவனமா பேசினாங்க. அதுக்கப்புறம் அது ஜாஸ்தியாகுது. ஒருவேளை இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்ட் போக போக அது இன்னும் உக்கிரமாகுதோ? இல்ல அது ஒரு நீங்க வந்து அது 2 வகையா பார்க்கலாம். ஒன்னு பிஜேபி பதற்றப்படுது, காங்கிரஸ் அதனால எதுக்குன்னு பார்க்கலாம். இன்னொன்னு ஒரு பாசிட்டிவ் பிளாங்கை விட நெகட்டிவா சொல்லும் போது தான் அதுக்கு இன்னும் வலிமை அதிகம், இன்னும் ரெசனன்ஸ் அதிகம் அப்படின்னு பார்க்கறதா. இது எந்த கோணத்துல பார்க்க? இல்ல ஹரி, இதுல 2 விஷயம். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் வந்த உடனே காங்கிரஸ் திட்டவட்டமாக அது அந்த மாதிரி எங்களுக்கு எந்த விதமான உத்தேசமும் இல்லை என்று கூறிய பிறகும் சொத்தெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும், உயிரோடு இருக்கிற போது மட்டும் சொத்தை எடுக்க மாட்டாங்க, இறந்த பிறகு கூட உங்க சொத்தெல்லாம் எடுத்துடுவாங்க அப்படிங்கிற ரீதியான பேச்சுக்கள் வந்து போச்சு. அது வந்து ஓகே, அதாவது வந்து ஒரு வெறுப்பு ஊட்டக்கூடிய ஒரு பேச்சு என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஆனால் நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர மக்களுக்கு எதிராக இத்தகைய பேச்சுக்கள் நிச்சயமாக ஒரு பர்சனல் அட்டாக், ஒரு தனி மனிதரை ஒரு கடுமையாக விமர்சனம் செய்வது, ஒரு தரக்குறைவாக பேசுவது என்பது தவறு. ஆனால் அது தனி மனிதர் ஒருத்தரை பேசுவது. நீங்க ஒரு கம்யூனிட்டியே வந்து, அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்களை வந்து இவ்வாறு பேசும்போது அது என்ன சிக்னலை? அவங்க வாதம் என்னன்னா, நாங்க அவங்கள பத்தி பேசலாம், நாங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் தான் பத்தி பேசணும், வங்கதேசத்துல இருந்து வர்றவங்க, பாகிஸ்தான்ல இருந்து வர்றவங்க, இஸ்லாமியர்கள் பத்தி பேசல அப்படிங்கறாங்க. இன்னைக்கு அந்த ஸ்பீச்சை விட்டுடுங்க, அதுக்கு அப்புறம் நடந்த ஸ்பீச்சஸ்ல கூட இன்னைக்கு உதாரணத்துக்கு அனுராக் தாக்கூர் ஸ்பீச் ஒண்ணு இருக்கு, இதேதான் இதே திட்டவட்டமாக கூறுகிறார். உங்கள் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க, முஸ்லிம்ஸுக்கு கொடுத்துருவாங்க, இதுதான் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்பீச் அந்த ஆடியோ வேணா எங்கிட்ட இருக்கு, வேணா நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு மெத்தட் ஆஃப் கேம்பெயின். ஆனால் நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் நான் ஏத்துக்கிறேன், இதற்கு தென்னகத்தில் இதுக்கு மார்க்கெட்டு கிடையாது. வட இந்தியால தான், அதுவும் ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ல தான் இது எடுபடும் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு காரணம். ஏன்னா இப்ப நீங்க அடுத்த 2, 3, 4 ஃபேஸஸ் இருக்கும்போது பெரும்பாலான இடங்கள் ஹிந்தி பெல்ட் ஸ்டேட்ஸ் தான். மகாராஷ்டிரா கொஞ்சம் இருக்கு, பட் கிட்டத்தட்ட சவுத் ஆந்திராவும் தெலுங்கானாவை தவிர சவுத்து கர்நாடகா மே 7 முடிஞ்சிருக்கு. அதோட வந்து பெரும்பாலான தொகுதிகள் வட இந்தியாவில். ஸோ அப்போ இன்னும் இந்த பிட்ச் வந்து அதிகரிக்குமோ அப்படிங்கிற கவலை இருக்கிறது. இப்ப நீங்க நம்ம பேசும்போது நீங்க செரி பிக் பண்றீங்க. நீங்க வந்து அவ எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் பேசுறார், தன்னோட கவர்னன்ஸ் ரெக்கார்டை பத்தி பேசுறார், அதை நீங்க லுக்கவே இதை மட்டும் கவனம் செலுத்துறீங்க அப்படிங்கிற அந்த செரி பிக் குற்றச்சாட்டு எப்படி? ஹரி ஒரு பானை பால்ல வந்து ஒரு சொட்டு விஷம் போட்டா போதும்.
அதுக்கு வந்து நீங்க ஃபுல்லா 2 டம்ளர் விஷம் ஊத்தணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேச்சுக்கள் வந்து நீங்க ஃபர்கெட் எவ்ரிதிங், பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனை விட்டுடுங்க. வேற எந்த ஒரு பிரதமராவது இந்த மாதிரி பேசி நம்ம பார்த்திருக்கோம்? நீங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் எடுத்துங்க, பிஜேபி பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்த மாதிரி பேசி பார்த்திருக்கோமா? சோ நிச்சயமாக ஒரு எதிர் அணி அடல் பிஹாரி வாஜ்பாய் 2 முறை ஜெயிச்சு தெரியது. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. இல்ல ஹரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர் இஸ் நாட் தி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் a religion or a group. He is the prime minister of this country. He is the prime minister of India. வார்த்தைகள்ல அது என்ன உள்ளர்த்தம் கொண்டிருக்குங்கிறதுல எவ்வளவு கவனமா இருக்கணும் திரு ஸ்ரீராம். அதே மன்மோகன் சிங் அவர்கள் தான் சொன்னாரு, வளங்கள் வந்து நாட்டின் வளங்கள் முதல் உரிமை இஸ்லாமியர்கள். நீங்க இப்ப இல்லன்னா சொல்ல முடியாது. அவர் 2006 பேசிட்டு அவர் ஒரு தடவை கூட அதை மறுக்கல. அவர் சொன்னது பர்టిక్యులர்லி முஸ்லிம் சொன்னாரு. பர்టిక్యులர்லி முஸ்லிம் யூத். அந்த வீடியோவை நானும் பார்த்திருக்கேன். பர்టిక్యులர்லி முஸ்லிம் யூத்னு சொல்றாரு. அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. அக்பருதீன் ஓவைசி நீங்க 15 நிமிஷம் போலீஸ் எல்லாம் உள்ள வைங்க. அக்பருதீன் ஓவைசி பிரதமரா? நீங்க கண்டனம் தெரிவிச்சாரா? ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிச்சாரா? கேரளால இப்போ முஸ்லீம் லீக் ஜனநாயக பார்ட்டின்னு சொல்ற ராகுல் காந்தி இந்துக்களை கோவிலில் தொங்க விடுவோம்னு பேசினாங்களே, அப்போ அதுக்கு ஏதாவது கண்டனம் தெரிவிச்சாரா ராகுல் காந்தி? இந்துக்களுக்கு எது பண்ணாலும் நீங்க பேசாம இருப்பீங்க. இஸ்லாமியர்கள் வார்த்தையை யூஸ் பண்ணாத போதே இஸ்லாமியர்கள் குதிக்கிறாரு சுமந்த். இதுக்கெல்லாம் என்னைக்காவது ஒன்னா பேசியிருக்காரா? ஏன் கருப்பர் கூட்டம் முருகரை பத்தி பேசிட்டு அங்க எங்க போய் ஒளிச்சுட்டாரா சுமந்த் ராமன்? அன்னைக்கு தைரியமா வந்து பேச வேண்டியதானே சுமந்த் ஸ்ரீராமன்? முருகரை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாரா அவரு? இஸ்லாமியர்கள் அவரு யாரை பத்தி அப்படி பேசல. அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவை பத்தி பேசினாங்க. அதுல என்ன நீங்க கூட தான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா போய்டும், நீங்க எலெக்ஷன்ஸ் பேன் ஆயிடும் சொல்றீங்க, ரேஷன் கடைகள் மூடப்படும் சொல்றீங்க, யாருமே நீங்க வந்து இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் பிரதமரை பார்த்து சொல்ற போது அதுக்கெல்லாம் எங்க போச்சு சுமன் ஸ்ரீராமனுக்கு பதில்? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்து மாற்றப்படும் என்று நான் கூறவில்லை, பாஜக தலைவர்கள் நீங்க பாஜக எந்த பாஜக தலைவர் கூறினார் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா பண்ணி? யார் சொன்னது? நான் வந்து உங்களுக்கு ரெண்டு சார், ஒரு கட்சியில யார் பிரதமர் சொன்னாரா? நீங்க we are questioning the prime minister as prime minister said this ever. அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் ஏதாவது சொல்லிருக்காரா? அதுக்கு ப்ரூஃப் இருக்கா? காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னாக்க இத பேசலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் இந்த பக்கம் போனாக்க பிரதமர் சொன்னா மட்டும் தான் அது வந்து கணக்கு. நான் இவ்வளவு விஷயம் சொன்னேனே, அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் தான் என்ன? இருங்க ஒரு நிமிஷம் சார். எதனால இல்ல இதுக்கு நான் பேசுறதுக்கு அவரோட ரியாக்ஷன் அவரை கேக்குறேங்க, உங்களை கேட்கலங்க, அவரை கேக்குறேன். டாக்டர் இல்ல ஹரி, எதனால கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்றதுக்கு ஐடியா இருக்கிறது இவர்களுக்கு அப்படின்னு 2 பாஜக தலைவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒன்னு வந்து கிரோரி லால் மீனா, அவர் வந்து ராஜஸ்தான்ல ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர், அவர் ஒருத்தர். அதை தவிர பிரணீதி ஷிண்டே அப்படிங்கிற பிரணீதி ஷிண்டே இல்ல, மகாராஷ்டிரால ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட் இஸ் வே அபவ் their pay grade சார். வே அபவ் their pay gradeங்கிறது இல்ல. அப்கி பார் 400 பார் 400 சீட்டு வந்தாக்க நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்துவோம் அப்படின்னு பாஜக தலைவர்கள் சொல்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு தயாரா இருக்கேன். இப்போ இதை வந்து பேசக்கூடாது, ஆனால் இது பேசுவது கூட இஸ் நாட் ஈக்குவல் டு ஹேட் ஸ்பீச். இது வந்து ஒரு ஹேட் ஸ்பீச் கிடையாது, இது வந்து ஒரு வெறுப்பு பேச்சு கிடையாது. கான்ஸ்டிடியூஷனை மாத்த போறாங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா நீங்க அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் போட போறாங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அடிச்சு விட்டு போங்க. வெறுப்பு பேச்சுல ஈடுபடுறீங்க. எது வெறுப்பு பேச்சு? எது வெறுப்பு பேச்சா? பிரைம் மினிஸ்டர் பேசினதுல இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி பேசினது ஹேட் ஸ்பீச் ராஜங்கறீங்க. which one would you classify? இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் பத்தி எதை வேணா சொல்லிட்டு போட்டோம் ஹரி, அது வந்து உண்மைக்கு மாறான விஷயமா இருக்கலாமே தவிர அது வெறுப்பு பேச்சு கிடையாது. ஆனால் ஒரு சமுதாயத்தினரை வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் சொல்றதும், அவங்க வந்து குழந்தைங்க நிறைய பெத்துக்கிறாங்க, இந்த மாதிரி பேசுறது என்ன மாற்று கருத்து இருக்கு? இண்டிவிஜுவல்ஸ் பரஸ்பரம் அட்டாக் பண்றது பிஜேபி நடந்திருக்கு, காங்கிரஸ் நடந்திருக்கு. பட் ஒரு சமூக பதற்றத்தையில ஒரு சமூகத்தை வந்து நாங்க வந்து அந்த சமூகத்தை என்னைக்குமே குறை சொன்னது இல்லைங்க.
அவர்களை பயன்படுத்தக்கூடிய காங்கிரஸ் கட்சியை தான் குறை சொல்கிறோம் வாக்கு வங்கிக்காக. உதாரணம் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்படி பேசுகிறீங்க, இது வந்து பேஸ் இல்லாமல் பேசுறீங்கன்னு சுமந்த் சார் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாரும் சொல்கிறீங்க. கர்நாடகாவில் சித்தாராமையா ஆட்சி வந்த உடனே 1 கோடிக்கு மேலே வருமானம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு 10% புதுசாக ஒரு டேக்ஸ் போடுறார். 10 லட்சத்திலிருந்து 1 கோடி வரைக்கும் வரக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு 5% புதுசாக ஒரு டேக்ஸ் போட்டு அதில் 445 கோடி ரூபாயை கர்நாடகா காங்கிரஸ் அரசாங்கம் வந்து வரி வசூல் பண்ணுது. அதில் 330 கோடி ரூபாயை இஸ்லாமியர்கள் நலனுக்காக ஒதுக்குறாங்க. அதில் வக்ஃபு நிலங்களை பராமரிக்க 100 கோடி, மங்களூரில் ஹஜ் பவன் கட்டுவதற்காக 10 கோடி, கிறிஸ்டியன் கம்யூனிட்டிஸ் பில்கிரிமேஜ் போகிறதுக்குன்னு 200 கோடின்னு 330 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இது வந்து நான் ஆத்தென்டிகேட்டடாக ப்ரூஃபாக எல்லா மீடியாவும் பண்ணதை, எல்லா மீடியா ரிப்போர்ட் பண்ணதை நான் கொண்டு வந்திருக்கேன். அதனால இவங்க ட்ராக் ரெக்கார்டே இப்படி தான் இருக்குது. அதாவது எடுத்து நீங்கள் வந்து யாரையுமே பேம்பர் பண்ண வேண்டாம். நியாயமாக இந்துக்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கன்றதா நாங்கள் கேட்குறோம். நீங்கள் வந்து மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறேன்னு அவங்கள வாக்கு வங்கியாக உருவாக்கி 2 பேருக்கு பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க. இதே தான் 1947 இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. அதை நாங்கள் கோடிட்டு காட்டுவதனாலே நாங்கள் வந்து கெட்டவங்க, நாங்க ஹேட் ஸ்பீச் பேசுறோம் அப்படின்லாம் ஆகவே ஆகாது. நாங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கிறோம், இந்துக்களுக்கு குரலாக இருக்கிறோம். ஆமாம், அப்ப யார் பேசுவாங்க இந்துக்களுக்கு? 24 நேரமும் இந்துக்களுக்காக நாங்க தானே பேசணும். அப்புறம் அவங்களுக்கும் சேர்ந்து பேசணும் இல்லையா? நீங்க இந்துக்களுக்கு பேசுவீங்க, அவங்க இஸ்லாமியர்களுக்கு சொல்லல. எல்லாருக்கும் பொதுவா பேசுங்க. இந்துக்களை ஏன் நீங்கள் வந்து விக்டிமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்றத இப்ப நான் கர்நாடகா ஃபிகர் சொன்னேன் இல்லையா, இது ஆத்தென்டிகேட்டட். இந்த தமிழ்நாட்டுல எதுக்கு எடுத்தாலும் கேஸ் போடுவாங்கன்னு தெரியும். அதனால நான் அது ஆத்தென்டிகேட்டடா ரெக்கார்டோட பேசுறேன். இவங்க ட்ராக் ரெக்கார்டே அப்படிதானே இருக்குன்றதுதான் எங்களுடைய கேள்வி. இவங்க இந்துக்களுக்கு பேசுறோம்னு சொல்லி இந்துக்களுக்கு எதிராக என்னென்ன செஞ்சாங்கன்னு நான் ஏற்கனவே ஆதாரம் கொடுத்தேன். இந்துக்கள் கோயிலில் உள்ள பணத்தை தூக்கி நாங்கள் அங்கே கொடுத்தோம்னு சொல்லி சித்தராமையா சொல்லலை. அப்படி இல்லை. ஒவ்வொரு ஃபண்டு ஒதுக்கும் போது சிறுபான்மைக்கு ஒதுக்குவாங்க, தலித்துக்கு ஒதுவாங்க, ஓபிசிக்கு ஒதுவாங்க. அது மாதிரி கோயில் பணங்களை வந்து கோயிலுக்காகவும் கோயில் சம்பந்தப்பட்ட கல்விக்காகவும் தான் ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த வெறுப்பு பேச்சினுடைய அடிப்படை என்ன? முஸ்லீம்கள். நான் கேட்குறேன், 60 ஆண்டுகள் காங்கிரஸும் பாஜக ஆட்சியும் வாஜ்பாய் இருந்தாங்க. அதற்கு பிறகுதான் சச்சார் கமிட்டி என்ன சொல்லுச்சு? முஸ்லீம்கள் தலித்தை விட மோசமான நிலையில் பொருளாதாரத்தில் கல்வியில் இருக்காங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னார். ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் பார்த்தோம். ஒரு 4% இதை ஒதுக்கீடை வந்து இன்றைக்கி கர்நாடகாவில் நம்முடைய சென்னையில் தமிழ்நாட்டில் இப்படி 3 இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, 25 கோடி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறத அதை நீங்கள் எதுக்குறீங்க? ஆனால் ராகுல் காந்தி என்ன தெளிவாக சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, நமது நாட்டின் 70% மக்களிடம் இருக்கும் பலம் வெறும் 22 பேரிடம் மட்டும் உள்ளது. 1% மக்கள் நாட்டின் 40% வளங்களை கட்டுப்படுத்துகிறார்கள். தற்போதைய ஆட்சியில் தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், பொதுப்பிரிவு ஏழைகள் முன்னேறுவதற்கான வாய்ப்பே இல்லைங்கிறாரு. இது அந்த சிறுபான்மை மட்டும் எடுத்துக்கிட்டா அவர் எல்லாத்தையும் தான் சொல்றாரு. இதைத்தான் மன்மோகன் சிங் சொன்னார். நான் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்துக்களுக்காகவும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காகவும் காங்கிரஸ் பாடுபடுகிறது. ஆனால் இந்துக்கள் என்று சொல்லி இந்துக்களுக்கு எதிராக நீங்கள் இருக்கிறேன்னு நான் பட்டியல் போட்டேன். இன்னும் நான் சொல்றேன் உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன், ஜிஎஸ்டி வரி மட்டும் இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 70,000 கோடி தள்ளுபடி பண்ணோம். வெறும் முஸ்லீம்களுக்காக கொடுத்தாங்க, இந்துக்கள் சேர்ந்து விவசாயிகள் தான் கொடுத்தோம். எல்லாரையும் ஏழைகளை படிக்க வைக்கணும்னு சொன்னோம், எல்லாருக்கும் தான் படிக்க வச்சோம். எல்லா விஷயங்களும், அதாவது ஒரு ஆயில் பூலை உருவாக்கி அந்த விலைவாசி $140 இருக்கும்போது கூட 71 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்றோம். அது எல்லாரும் தான் பயன்படுத்துறாங்க. அதில் நாங்கள் இந்து என்போது முஸ்லீம் பிரிவினை இல்லை. 400 ரூபாய் 600 ரூபாய்க்கு கேஸை வாங்கி 400 ரூபாய்க்கு காங்கிரஸ் ஆட்சி கொடுத்துச்சு. அந்த 200 ரூபா மானியம் கொடுத்துச்சு. இவங்க 25 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு நான் 300 ரூபாய்க்கு தருவேன்னு சொன்னேன். அதாவது பெரும்பாலான இந்து மக்களுக்கு தானே அவர் செஞ்சிருக்கணும். கேஸை விலையை குறைச்சிருக்கணும், பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கணும். ஆனால் பெரும்பாலான இந்து மக்களுடைய பெட்ரோல் வரியை தானே உயர்த்தியிருக்காரு. பெரும்பாலான கேஸ் வந்து இந்து மக்கள் தானே பயன்படுத்துறாங்க. இந்துக்கள் வாயில பேசிட்டு இந்த வாயில வடை சுடுற வேலையை நீங்க இங்க பேசக்கூடாது. இதைத்தான் பிரதமர் பேசுறாரு. ஒரு நாளாந்தர் அழகா சொன்னாரு, யாரோ பேசலாம், ஒரு மாவட்ட தலைவர் பேச வேண்டியது இன்னைக்கு பிரதமர் பேசுறாரு. அந்த தப்புன்னு சொல்ல வர்றோம். அது உங்களுக்கு மிக மோசமாக இன்னைக்கு தொடர்ந்து
வெறுப்பு பேச்சை பேசக்கூடியவது நம்முடைய பிரதமர். இது உலகம் கண்டிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா கண்டிக்குது, பிரிட்டன் கண்டிக்குது, பல நாடுகள் கண்டிக்குது. இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு தூரம் கண்டிக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க சார். இங்க இருக்கக்கூடிய இந்தியா பதில் சொல்லியிருக்கு. பதறது கதறது எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா? அப்ப 50 வருடமா இஸ்லாமியர்களை முன்னேற விடாமல் தடுத்தது யார்? அவர்களுக்கு அக்கறை செலுத்தாதது யார்? 50 வருஷம் நீங்க வேற ஆட்சி செய்றீங்க. 50 வருஷத்துல நீங்க முதல் பாயிண்ட், இவங்க 50 வருஷமா அவர்களை வளர்க்க விடாமல் அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே நடத்தி இருக்கிறார்கள். இவரே ஒத்துக்கிட்டாரு, இன்னைக்கு ஐயாவே ஒத்துக்கிட்டாரு. இன்னைக்கு இரண்டாவது, இன்னைக்கு பிரதமர் கொண்டு இருக்கக்கூடிய திட்டங்கள், இலவச வீடு ஆகட்டும், ஒரே நிமிஷம், இலவச வீடு, முத்ரா திட்டம், கழிப்பற திட்டம், எல்லா திட்டத்திலும் இஸ்லாமியர்கள் 30% பயனடைந்திருக்காங்க. அப்ப இஸ்லாமியர்களுக்கு ஏதாச்சும் ஒரு திட்டத்துல ஒரு பாகுபாடு நடந்திருக்கின்றதா? குடிநீர் குழாய் இணைப்புகள் 12 கோடி வீடுகளுக்கு கொடுத்திருக்கோம். அதுல 2 கோடி வீடுகள் இஸ்லாமியர்கள் வீடுகள். ஏதாச்சும் ஒரு திட்டத்துல பாகுபாடு இருக்கு? ஒரே ஒரு திட்டத்துல 10 seconds நான் பிறகு விரியா வந்துறேன். இல்ல, அவங்க ரெண்டு பேருமே பேசட்டும். நாங்க பேசி யாரையும் பேசப்படக்கூடாதுன்னு ஸ்ரீராமும் சூர்யாவும் முயற்சி பண்ணாங்க. இடையில ஃப்ளோ போயிடும் சார். நீங்க அது மாதிரி இது பண்ணாதீங்க. எல்லாருக்கும் நான் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. என்ன அர்த்தம்? நீங்க பிரதமர் மாதிரி பேசுறீங்க. எது ஏட்ஸ் பேச்சுன்னு கேட்டீங்க. மாறுபட்ட மொழி, வேறுபட்ட இனம், முரண்பட்ட பண்பாடுகள், சமரசத்தை உண்டாக்காத சமயங்கள் என்று இருக்கின்ற நாட்டிலே யுனைட்டி இன் டைவர்சிட்டி என்கின்ற கொள்கையை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் கடந்த 25ஆம் தேதி சத்தீஸ்கர் மாநிலத்திலே அம்பிகாபூரிலே மரியாதைக்குரிய பிரதமர் பேசும்போது மத அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை ஒதுக்குவதற்கு காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே கொடுத்திருக்கிறது என்கின்ற விஷத்தை பரப்புகிறார். நரசிம்மராவ் ஆட்சியில் இருந்தபொழுதுதான் தமிழ்நாட்டிலே 69% இடஒதுக்கீட்டுக்கு பாதுகாப்பு மசோதாவினை நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்பது மாத்திரமல்ல, 2014 நவம்பர் மாதத்திலே நவதசமி நாளிலே மரியாதைக்குரிய மோகன் பகவத், RSS தலைவர் மோகன் பகவத் அவர்கள் சொல்கிறார்கள், இது இந்திய நாடு, இந்துக்களின் நாடு, இந்துக்கள் தான் இங்கே இருக்க முடியும், இடஒதுக்கீட்டினை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வரும். நாங்கள் பீகாரில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுது அதை தடை செஞ்சுட்டு அதை பற்றி கேள்வி கேட்கும் போது பிரதமர் என்ன சொன்னார்னு சொன்னால், மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களை பிரிப்பது பாவம்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இதுக்கு தயாராகவே இல்லை. இடஒதுக்கீடு அடிப்படையில் இதை நிலைநிறுத்துவது. இப்போ OBC எவ்வளோ கஷ்டப்பட்டு 29% எடுத்து நிறுத்தினாங்க. மண்டல் கமிஷன் வந்த பிறகுதான் 27% வந்தது. அதை தடுப்பதற்கு என்னென்ன ரத யாகம், ரத்த யாகம்லாம் நடத்தப்பட்டது, பேரணியெல்லாம் நடத்தப்பட்டது. ஆகவே அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இடஒதுக்கீட்டை காப்பாற்றி கொண்டு வந்திருப்பதே பெரும்பான்மை இந்துக்களுக்கு தானே. இவங்க இந்துக்கள்ன்றாங்களே, எந்த இந்துக்களை சொல்றாங்க? இதுவரை 50% மேல் மிகக்கூடாதுன்னு சொல்றாங்க அந்த இந்துக்கள் சொல்றாங்களா? தமிழ்நாட்டில் 69% அந்த இந்துக்களுக்கு தான் இடஒதுக்கீடு இருக்கிறது. அவர்கள் சமநிலைக்கு சமதளத்துக்கு வர வேண்டும். எந்த ஜாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு கைதூக்கி சமவெளிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான இது. அதை போய் காங்கிரஸ் தன்னுடைய அறிக்கையிலே கொடுத்திருக்கிறதுன்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. ஆக இன்னைக்கு ஏதோ சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ் தானா வர்றது. இதை ஏதோ இவர் கொண்டு வந்த பிறகுதான், இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பாகிஸ்தானுக்கு எதிர்ப்பான போரில் இந்தியா ஜெயிச்சிருந்தது. இவர் பேசுவதற்கு முன்னாடியே பக்ரானங்கள் அணை கட்டப்பட்டிருந்தது. இவர் பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடியே இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் நியமிக்கப்பட்டிருந்தது. இவர் ஜார்ஜியா ஆர்மேனியா கோட்டு போகிறதுக்கு முன்னாடியே நெசவு தொழிலில் உச்சத்தை கண்டிருந்தது. இவர் விளக்கேற்றணும் சொல்கிறதுக்கு முன்னாடியே தாராப்பூர் அணு நிலை வந்தது. இவர் MA படிச்சிருக்காருன்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடியே எய்ம்ஸ் இருந்தது, IIT இருந்தது, IIM இருந்தது. இவர் டிவி தான் சொல்கிறார்ல, அந்த டிவிக்கு முன்னாடியே ராஜதானி ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது. என்னமோ சயின்டிபிக் டெவலப்மெண்ட்ஸ்லாம் இவங்க தான் கொண்டு வந்த மாதிரி மேக் இன் இந்தியா, மேடப் இன் இந்தியா, மேக்கப் இந்தியா இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆக எந்த டெவலப்ஸும் எடுத்துட்டு வரல, அடுத்தவர்களை குறை கொள்வது. அதுதான் மரியாதைக்குரிய நிர்மலா அம்மாவுடைய கணவர் பிரகலாத் பிரபாகர், பிரசித்தி பெற்ற வழக்கறிஞர் அவர்கள் சொன்னார்கள், பிஜேபி இந்த 10 வருடத்தில் ஏற்றிய விஷம் இருக்கிறது, அந்த விஷத்தை இறக்குவதற்கு இன்னும் 15 ஆண்டு காலம் ஆகும் என்று சொன்னார். இதெல்லாம் விஷம் தான், விஷம் தோய்ந்த காம்புகள் தான். நிறைய விஷயம் நேரம் இல்லை. சுருக்குமா தமிழ்நாட்டிலும் சரி, ஆந்திராவிலும் சரி, கர்நாடகாவில் கொடுத்தது எதிர்த்தது யாரு? பிஜேபி. அகில இந்திய அளவில் ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் கொண்டு வரும்போது எதிர்த்தது பிஜேபி. இதுவும் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இந்த இடஒதுக்கீடை கொண்டு வரும்போது எதிர்த்தது ஜனசங்கம். எதுக்கு சொல்ல வரேன்னா, தொடர்ந்து இடஒதுக்கீடை எதிர்க்கிறது பிஜேபி, காங்கிரஸ் இல்ல. ஸ்ரீராம் ரொம்ப சுருக்கம். என்னதுங்க இறுதி கருத்து?
இறுதி கருத்து நிச்சயமாக நீங்க வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்வதை பிரதமர் சொன்னா உங்களுக்கு அதுக்கு பிரச்சனையா இருந்தா பிரச்சனையா இருக்க வேண்டியதான். நீங்க எல்லாரையும் சமமாக பாருங்கள், இந்தியர்களாக பார்த்துற வரைக்கும் இது பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். டாக்டர் சுமந்த் ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. ரொம்ப சுருக்கமா ஒரு எல்லா கட்சியினருக்கும் நிச்சயமாக நாட்டை அடிப்படையாக அதனுடைய முக்கியத்துவத்தை, அரசியல் கட்சிகள் வரும் போகும், அரசியல் தலைவர்கள் வருவார்கள் போவார்கள், பிரதமர்கள் வருவார்கள் போவார்கள், ஆனால் ஒரு நாட்டினுடைய ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தான் எல்லா கட்சி தலைவர்களும் தங்களுடைய பரப்புரையை நடத்த வேண்டும். தேர்தல் ஆணையம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது, இப்ப இருக்கான்னு எனக்கு இன்னும் உறுதியா தெரியல. அது இருந்ததுன்னா அது கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாக்க நன்றாக இருக்கும். ஏன்னா நீதிமன்றமும் வந்து சுவமோட்டோவா தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரா மாதிரி தெரியல. அதனால ஏதேனும் ஒரு அமைப்பு இதை கண்டுகொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும். 10 seconds. கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் கேரளால வந்து குருவாயூர் கோவில்ல இருந்து 5 கோடி ரூபாய் எடுத்து அவங்களோட செலவுக்கு பண்ணணும்னு பார்த்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட் நிறுத்தியது. இந்து கோவில்ல பல மாநிலத்துல இந்தி கூட்டணி மாநிலத்துல இந்து கோவில் மேல் கண் இருக்கிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. கூட கருவூல உபரி நிதியை வந்து 9 லட்சம் கோடியை வந்து பிஜேபி எடுத்து ஆட்டையை போட்டுச்சுன்ற தகவலும் வந்திருக்கு. அதாவதுங்க ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பாஜகவுடைய பெருப்பு பேச்சு உலகம் முழுக்க கண்டிக்கப்படுது. ரைட். 10 seconds. எதுவுமே கண்டிக்கல. பாரதிய ஜனதா கட்சி வெற்றியை பார்த்து பயந்து போய் பொய்களையும் புனைவுகளையும் வச்சே இவங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க. அவர்களுக்கு 50 தெளிவா இருக்காங்க. என்ன முடிவுங்கிறது 4ஆம் தேதி வரைக்கும் பொறுக்கலாம். அது வரைக்கும் வாதிச்சிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.